ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா தமிழ் மொழி பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வந்து தமிழுடைய சிறப்பு இருக்குது, அப்புறம் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இதுதான் நமக்கு வந்து சிலபஸ் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓல்டு தமிழ் புக்கில் உள்ளது 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நியூ புக்கு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நியூ புக் பொறுத்த வரைக்கும் 6th 7th 8th 9th 10th நமக்கு 5 ஸ்டாண்டர்ட்லுமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து பார்ட் 1 அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து இது அதோட தொடர்ச்சியாக இது வந்து பார்ட் 2 அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கோர்வையாக நமக்கு வந்து ஒரே இடத்துல படித்தா நல்லாயிருக்குன்னு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஸோ பார்க்குறேன் நான் ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னாக்கா நான் வந்து பார்ட் 3 மாதிரி கூட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வீடியோவிலே இந்த கண்டென்ட்ன்றது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நமக்கு சிலபஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழியை பற்றி தான் நமக்கு வந்து கொஸ்டினே கேட்குறாங்க. அதாவது வந்து தமிழ் மொழி, தமிழோட தொன்மை, அதோடைய சிறப்பு, அப்புறமேட்டுக்கா திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் கேட்குறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் மொழிகள் ரிலேட்டடாக என்னென்ன லெசன் இருக்கோ அது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து 8th ஓல்டு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஓல்டு தமிழ் புக்கு தான். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த மாதிரி 8th ஓல்டில் வந்து தமிழர் வானியல் இருக்குது. அடுத்து 9th ஓல்டில் உலகளாவிய தமிழர் கடற்பயணம் இருக்குது. 10th ஓல்டில் தொன்மை தமிழகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழர். ஓகேங்களா? ஸோ வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா தமிழ் மொழியோடைய சிறப்பு தான் கொடுத்துருக்காங்க. தமிழுடைய தொன்மை சிறப்பு. ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த லெசனில் நான் வந்து எடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு புக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 8th ஓல்டு. சரிங்களா? 8th ஓல்டு 3rd டேர்மில் தமிழர் வானியல் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தமிழுடைய வானியல் ரிலேட்டடாக என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க அதுதான் நமக்கு வந்து இருக்குமே. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த லெசனில் நான் வந்து எடுத்துருந்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சிலபஸில் தமிழ் அப்படின்னு இருக்கிறதுனால நான் தமிழ் மொழி பற்றி போட்டு மட்டும் நான் இது பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ வளவனியவ வானூர்தி புறநானூறு எல்லாமே ஓகே தான். அங்கே எல்லாமே நமக்கு எப்படி வந்து அந்த வான ஊர்தி பயணம்ன்றது எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஓட்டுநரே இல்லாமல் வான ஊர்தி இருந்தது அப்படின்ற செய்தின்றது ஒரு வேகத்தக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நான் இந்த லெசனில் நான் வந்து எடுத்துருக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 10th அப்படின்றது நியூ புக்கு நல்லா தரவை படிச்சிருக்கோங்க. ஓல்டு புக்கு ஜஸ்ட் ஒரு ரீடு விட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் நான் கொடுக்குற டாபிக் மட்டும் படித்தா மட்டும் பத்தாது. ஸ்கூல் புக் வைஸ் நீங்கள் கண்டிப்பாக 6th-லேருந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். சரிங்களா? ஸோ இது வந்து 9th ஓல்டு 2nd டேர்மில் உலகளாவிய தமிழர். ஓகேங்களா? ஸோ கமெண்டில் கேட்டிருக்காங்களா உலகளாவிய தமிழர் மற்றும் கடற்பயணம் கேட்டிருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்கள் உலகளாவிய தமிழர். ஸோ நம்மளுடைய தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் இனத்தை பற்றி, தமிழ் இனத்துடைய தொன்மை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து தமிழின் தொன்மை கிடையாது, தமிழ் இனத்துடைய தொன்மை பற்றி கொடுத்துருப்பாங்க. முழுக்க முழுக்க நம்ம தமிழருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு அப்படின்ற மாதிரிலாம் ஔவையார்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட தமிழர்கள் வந்து எங்கெங்கே இருந்தாங்க, ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வேணால் நீங்கள் வந்து இதில் நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்றதுக்கான மொழி நிலை அப்படின்றது நமக்கு வந்து எங்கெங்கே இருந்துச்சுன்றது ஒரு கண்டென்ட் வேணால் நம்ம இதில் நோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் தமிழ் ஆட்சி மொழி. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நியூ புக்லேயும் நமக்கு வந்து கவர் ஆகிடும். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குன்றதுலாம் நம்ம இதெல்லாம் நமக்கு வந்து நியூ புக்கில் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து சரி ஒரு சில டாபிக் அப்படின்றது ஒரு சில டேட்டான்றது நமக்கு வந்து ஸ்கூல் நியூ புக்கில் கவர் ஆகிடும். அதனால் நான் வந்து இந்தந்த பாயிண்ட்டு மட்டும் இங்கே இருக்குன்றதுனால வந்து பேச சொல்லியிருந்திருக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ தமிழர் வந்து எங்கெங்கே ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இதெல்லாம் நமக்கு வந்து நியூ புக்கில் கவர் ஆகிடும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அதனால தான் நான் இந்த லெசன் நான் இது பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மொழி பற்றி என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றிருக்காங்க. நான் வந்து இந்த லெசன் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிலபஸ் வைஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டார்கெட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் பார்க்குறோம். அண்ட் ஒன்மோர்த்திங் என்ன அப்படின்னாக்கா புக் வைஸு கண்டிப்பாக படிச்சிடணும். சரிங்களா? ஸோ 9th ஓல்டு 1st டேர்மில் இது என்ன லெசன் பாருங்கள், கடற்பயணம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இதுலேயே கமெண்டில் கேட்டிருக்காங்களா உலகளாவிய தமிழர் அப்புறமேட்டுக்கு கடற்பயணம் இதெல்லாம் வந்து கிடையாதுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கடற்பயணம் இதுவுமே நமக்கு முழுக்க முழுக்க மக்களுடைய அந்த எப்படி இது பண்ணாங்க, கடற்பயணம் எப்படி இருந்துச்சு, அது ரிலேட்டடாக நிறைய வந்து பாடல் வரிகள், ஔவையாரோட பாடல்,
அப்புறம் புறநானூரில் கணினி பொங்குன்றானுடைய யாதும் முறை யாவரும் கேளீர், முன்னீர் வழக்கம் தொல்காப்பியம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து புக்கு வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரீடுன்றது நான் கண்டிப்பாக கொடுத்துடுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? நம்ம ஸ்கூல் புக்கில் 6th-லேருந்து 10th வரைக்கும் முக்கியமாக பாயிண்ட் இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நமக்கு வந்து மைண்டில் பதியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு இந்தாங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ரீடு விட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு புக் வைஸு நான் உங்களுக்கு ஒரு வீடியோன்றது நான் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் முடிக்கலாம், அடுத்தது புக் வைஸ் அப்படின்றது கண்டிப்பாக நாம் படிக்கலாம். ஏன்னா நீங்கள் புக் வைஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த லெசன், ஏன்னா இதிலே நமக்கு ஆல்மோஸ்ட் 8 லெசன் நமக்கு வந்துருச்சிங்களா? ஓகேங்களா? ஸோ 8 லெசன் வந்துருச்சுன்றதுனால தான் நான் வந்து எடுக்காமல் விட்டுட்டேனே. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அடுத்தது வந்து 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 129 தொன்மை தமிழகம், இந்த லெசன் கவர் ஆகுதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ தொன்மை தமிழகம் இது 10th ஓல்டு பேஜ் நம்பர் 129 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் தொன்மை தமிழகம். ஸோ நம்மளுடைய தமிழ் நாடு ஓகேங்களா, தமிழகம் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தொன்மையும் சிறப்பும் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பற்றின டீட்டெயில் அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாம் வந்து பேச எடுக்கல. இங்கே வந்து தமிழ் மொழி தொன்மைன்னு இருக்குது, ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் பார்த்தினாக்கா எதுவுமே இருக்காது. கரெக்டுங்களா? அதனால தான் நான் இந்த லெசன்ன்றதுமே ஸ்கிப் பண்ணி இருந்திருப்பேன். அடுத்து நம்மளுடைய மொழியோட தன்மை இதை வேணால் பார்த்துக்கோங்க. தமிழ் கீழ் கூடல் அப்படின்ற மாதிரி புறநானூறு, தமிழ் வேலி அப்படி சொல்லிட்டு பரிபாடல். ஓகேங்களா? அதாவது மதுரை தமிழ் சங்கத்தினையே குறிக்கின்றன. நம்மளுடைய புறநானூறு நூலில் தமிழ் கீழ் கூடல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும், பரிபாடலில் தமிழ் வேலின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னாக்கா மதுரை தமிழ் சங்கத்தை தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பழந்தமிழ் சங்கத்தையும் சங்கமிருந்து தமிழ் ஆய்ந்ததனையும் குறிப்பிடும் நூலாக திருவாசகம் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, கூடலில் ஆய்ந்த உந்தின் தமிழன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்காக தான் நான் இந்த ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நாம் தமிழ் மொழியோடைய சிறப்பு தான் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ சிலபஸ் என்னவோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதனால தான் நான் உங்களுக்கு தமிழ் மொழி ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்றது மட்டும் நான் வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தினாக்கா நமக்கு வந்து தமிழ் ரிலேட்டடாகவே வந்து நமக்கு வந்து தமிழ் விடு தூது இருக்கும், அப்புறமேட்டுக்கா நியூ புக்கில் நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளே ஏன் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக் வைஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா தமிழ் விடு தூதுன்றதுலாம் வந்து ஒரு சிற்றிலக்கிய வகை சார்ந்தது. கரெக்டுங்களா? அதனால் நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த டாபிக் வைஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அடுத்தது புக் வைஸ் போகிறப்ப அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துலான்றக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி இருந்திருப்பேன். அதெல்லாம் நமக்கு ஒரு சில பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ மெயினான இதுனா இதுதான் நமக்கு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 8 வளர்த்தமிழ் என்ன இருக்குது பார்க்கலாமா? ஸோ இது நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 8 பார்த்திங்க அப்படின்னாக்கா வளர்த்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே உங்களுக்கு பார்ட் 1ல் சொல்லியிருந்திருப்பேன். இதுக்கு நாம் டேட்டா வைஸ் படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓல்டு புக்கில் பார்த்துருந்தோமா? உலகில் எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அடுத்தது உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அதில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. அதில் தமிழ் மொழியுமே வந்து ஒரு செம்மொழியாகும். ஸோ தமிழ் அப்படின்றது 2004 அக்டோபரில் தான் வந்து முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழியாக தமிழ் மொழி விளங்கியது. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞரான பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார்? பாரதியார் சொல்லியிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னது யார்? பாரதியார். அடுத்தது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இது சொன்னது பாரதியார் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் சொன்னது யார்? பாரதியார் சொல்லியிருப்பார். நான் சொல்கிற பாயிண்ட்லாம் அப்படியே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழின் தொன்மை சிறப்புன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஓரளவுக்குன்றது இந்த டேட்டா உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஓகே, தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணம்லாம் என்னது? தொல்காப்பியம் தான். சரிங்களா? ஸோ தொல்காப்பியம் அப்படின்றது நமக்கு தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அப்படி என்றால் அதற்கு முன்னதாக தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மைனா மிகவும் பழமையான அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ மிகவும்
தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாக தான் இருக்கும்? வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். நம்ம எழுதுகிற எல்லாமே மேக்ஸிமம் வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கள் சைடில் கூட எதிர்பாருங்க, உயிர் எழுத்துக்கள் 12மே நமக்கு என்னவாக தான் இருக்கும்? வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்குமே. ஓகேங்களா? ஸோ வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் மேக்ஸிமம் இருக்குது. அதில் இடஞ்சுழி எழுத்துக்கள் பார்த்தினாக்கா, அதாவது என்னென்னா நம்ம எழுதுறது லெஃப்ட் சைடு போச்சுனாக்கா அது இடஞ்சுழி எழுத்துக்கள். இங்கே பார்த்தீங்களா, இதில் நமக்கு லெஃப்ட் சைடில் வளைஞ்சு வருது. இது நமக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து தான் வருது. அதுவே இப்போ பாருங்கள், ஆன்றது பாருங்கள் ரைட் சைடு பக்கம் போகுது. கரெக்டுங்களா? ஏ பாருங்கள் ரைட் சைடு பக்கம் போகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த பக்கம் போகுதோ அதுதான் சுழி. எந்த பக்கம் சுழிக்கிறோமோ அதுதான் அந்த சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் மேக்ஸிமம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியம் நூலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, தமிழ் என் கிளவியும் அதனோர் அற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் என் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்றது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இதனை கருதினாயின். ஸோ இது நமக்கு தமிழ்நாடு பற்றின சொல்கிற ஒரு மேற்கோள். எதில் இடம்பெற்றுக்கொள்? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். ஸோ தமிழனை பற்றி அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சிலபஸில் தமிழோடைய தொன்மை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் அப்படின்றது முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது? தொல்காப்பியம். மேற்கோள் என்ன? தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழ் என் கிளவியும் அதனோர் அற்றே அப்படி சொன்னது தொல்காப்பியம்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ் அப்படின்றது முதலில் ஆளப்பட்ட இலக்கியம். ஆக்சுவலி இதில் தொல்காப்பியன்றது ஒரு இலக்கண நூல். சரிங்களா? இலக்கண நூல் எதுனாக்கா தொல்காப்பியம் தான். அடுத்தது பாருங்கள், தமிழுடைய சீர்மை. ஓகேங்களா? ஸோ சீர்மை அப்படின்றது ஒழுங்குமுறை குறிக்கும் சொல். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன் எதுவாக இருந்துச்சுனாக்கா அதான் சீர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், உயர்திணை அக்ரிணை அப்படின்ற மாதிரி 2 வகை திணைகள் நமக்கு இருக்குது. சரிங்களா? அதில் உயர்திணையோட எதிர்ச்சொல் என்ன? தாழ்திணை. அதை நம்ம தாழ்திணைன்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறாங்களாம்? அக்ரிணை. அதாவது அல் கூட்டல் திணை. அக்ரிணைன்றது எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர். அதை தாழ்திணை அப்படின்ற மாதிரி கூறாமல் அல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்ரிணை. அக்ரிணைன்றது எப்படி பிரிக்கலாம்? அல் ப்ளஸ் திணை. அல் அப்படின்னாக்கா உயர்வே அல்லாத திணை ஆகும். ஓகேங்களா? நம்மளுடைய தமிழ் பொறுத்த வரைக்கும் உயர்திணை அக்ரிணை சொல்லிட்டு 2 வகை இருக்குது. ஒன்று அந்த உயர்திணை, அந்த இன்னொன்று அக்ரிணைன்றது உயர்திணையுடைய ஆப்போசிட்டு. அதை நம்ம தாழ்திணை தானே சொல்லணும். ஏன் தாழ்திணை சொல்லலை அப்படின்னாக்கா அதோடைய சிறப்பை கருதி நம்ம தாழ்திணைன்னு சொல்லாமல் அக்ரிணை அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிணைனா எப்படி, என்ன மீனிங் அப்படின்னாக்கா அல் ப்ளஸ் திணை என்று பிரித்து உயர்வு அல்லாத திணை என்ற அளவுக்கு நம்ம தமிழர்கள் பெயரிட்டிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாகற்காய். பாகற்காய் கசப்பு சுவையுடையது. ஓகேங்களா? அதை கசப்பு காய்ன்னு சொல்லாமே, அப்படி சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய், அதாவது பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அப்படின்னாக்கா இனிப்பு. ஓகேங்களா? ஸோ பாவு காசு சொல்லுமா, வெல்லம் சர்க்கரை வச்சுலாம் செய்வோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த இனிப்பே அல்னா அல்லாத காய். ஓகேங்களா? ஸோ பாகற்காய்னா கசப்பு சுவையுடையது. அதை நம்ம கசப்பு காய்ன்னு சொல்லிட்டு போயிடலாமே, அதுக்கே நம்ம இந்த மாதிரி பாகற்காய் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வாறு பெயரிடுவதிலும் கூட சீர்மை மிக்கதாக நம்மளுடைய தமிழ் மொழியானது இருந்திருக்கு அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதை கசப்பு காய்ன்னு சொல்லாமல் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதாவது இனிப்பே அல்லாத காய் என்று பெயரிடுதல் கூட நம்மளோட தமிழ் மொழியானது சிறப்பு மிக்கதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ தமிழ் அப்படின்றது ஒரு வளமை மிக்க மொழியாகவும் இருந்திருக்கு. என்ன வளமை மிக்க மொழி அப்படின்னாக்கா தொல்காப்பியம் நன்னூல். சரிங்களா? ஸோ அகத்தியத்துடைய வழிநூல் தான் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் வழிநூல் தான் நன்னூல். அகத்தியம் பொறுத்த வரைக்கும் 5 இலக்கணங்களை பற்றி கூறும். தொல்காப்பியம் பொறுத்த வரைக்கும் எழுத்து சொல் பொருள் பற்றி மட்டும் கூறும். ஓகேங்களா? நன்னூல் பொறுத்த வரைக்கும் எழுத்து சொல் பற்றி மட்டுமே கூறக்கூடியது. ஸோ இதெல்லாமே இலக்கண நூல்களாகும். இந்த தொல்காப்பியத்தின் வழிநூலான நன்னூல், இது 2மே இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழியாக இருக்குது. ஸோ நம்ம தமிழ் மொழின்றது நிறைய இலக்கண நூல்கள் மிகுந்ததாகவும் இருக்குது. அப்புறம் 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டதாகவும் இருந்திருக்கு. இலக்கணம் மட்டும் இல்லை, அதில் இலக்கியங்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 8 தொகை 10 பாட்டுனாலே சங்க காலத்தை சார்ந்த நூல்களாகும். அது மட்டும் இல்லாமல் திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்களும் இருந்திருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டதாகவும் இருந்திருக்கு. இவ்வாறு இலக்கிய இலக்கண எல்லா வளமும் நிறைந்த ஒரு மொழியாக
எல்லா வளமும் பெற்ற ஒரு மொழியாக நம்மளுடைய தமிழ் மொழியானது இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தமிழ் மொழி சொல்வளம் மிக்கதாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு பொருளுடைய பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது அப்படின்றது தமிழ் மொழியோட சிறப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இப்போ ஒரு செடி இருக்குது, அதில் வந்து ஒரு பூ பூக்குதுங்களா, அந்த பூவோடைய பல நிலைகள் சரிங்களா, அதை கூட வந்து வேறு வேறு பெயர்கள் சூட்டி அழைக்கிற அளவுக்கு தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது. அதை வந்து பூவோட 7 நிலைகள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது வந்து தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் வந்து தமிழில் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அரும்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரும்பாக இருக்கும், அடுத்து வந்து மொட்டாகும், அடுத்து முகை, மலர், அலர், வி, செம்மல் சரிங்களா. ஸோ மலருடைய 7 நிலைகள் இதுதான்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் சரிங்களா. ஸோ இதில் நமக்கு பொருந்தாதது அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு இந்த கொஸ்டின்றது கவர் ஆகுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப நம்பர்ஸ், அதாவது கவுண்டிங்கில் என்னென்ன டேட்டாஸ்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அது நமக்கு பொருந்தாததில் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா சார்? நமக்கு வந்து முட்டு, அரும்பு, மலர், அலர் இதெல்லாம் தெரியும். முகைன்றது நம்ம வந்து டக்குன்னு யோசிப்போம். ஸோ நமக்கு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னாக்கா, அரும்பு, முட்டு, முகை அப்படின்னு கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க. அதாவது வந்து கொடுத்துட்டு நமக்கு அந்த இடத்துல முகைன்றது நமக்கு வந்து மலரை குறிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். எப்போது நாம் இந்த டேட்டாவை பார்க்காத வரைக்கும், ஒன்ஸ் பார்த்துட்டு போனால் தான் இல்லை நம்ம முகைன்றது படிச்சிருக்கோம், அது வந்து மொட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் முகையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஐடியா வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், மா. இப்போது மா என்னும் ஒரு சொல்லானது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. இது நமக்கு எதில் வருது? ஒரு சொல், அதாவது பல பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் சிலபஸில் இருக்குங்களா? நம்மளுடைய தமிழ் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், யூனிட் 2ல் ஒரு பொருளை தருகின்ற பல சொற்கள் அப்படின்னு இருக்குமா? அதாவது நிறைய சொற்கள் சேர்ந்து ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் தரும். அதுவே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குங்களா, பல பொருள் தருகின்ற ஒரு சொல்லை கூறுக. ஓகேங்களா? நிறைய மீனிங் தருகின்ற ஒரு சொல். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் இச்சொற்கள் எதை குறிக்கின்றன? தாமரை குறிக்கின்றன சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பல பொருள் தருகின்ற ஒரு சொல். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? மா. அப்போ மான்றது ஒரு சொல். இது வந்து எத்தனை பொருள் தருகின்றது? பல பொருள்களை தருகின்றது. அப்போ நமக்கு இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுங்களா? பல பொருளை தருகின்ற ஒரு சொல். இந்த டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் நமக்கு ஸ்கூல் புக் டேட்டா கிடச்சிருச்சு. பல பொருளை தருகின்ற ஒரு சொல் அப்படின்றது நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து ஒரு டேட்டா கிடச்சிச்சு. ஸோ இது நம்ம படிச்சுக்கணுமா? மா அப்படின்னாக்கா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு சரிங்களா. ஸோ அப்படியே இது ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு 3-4 டைம் வாய் விட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா. இது படித்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மைண்டில் பதிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், தமிழ் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு வளர்மொழியாகவும் இருந்திருக்கு. அதாவது தமிழுக்கு முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்ற சிறப்பெயரும் இருக்குது. அதுதான் வந்து இயல் தமிழ் அப்படின்றது எண்ணத்தை வெளிப்படுத்தும், எண்ணம். ஓகேங்களா? இயல் அப்படின்றது எண்ணங்களை வெளிப்படுத்தும், இசைன்றது உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகம் அப்படின்றது உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டி காட்டும் நூலாக உள்ளது. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள் ஆகும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு கவிதை வடிவங்கள் சொல்லலாம். அதே கட்டுரை, புதினம், சிறுகதைலாம் உரைநடை வடிவங்கள். ஓகேங்களா? ஸோ உரைநடைனால என்னதுன்னா அப்படியே பேராவாக எழுதிட்டே இருந்தால் தான் அதுதான் வந்து உரைநடை வடிவங்கள். இப்போ கட்டுரையெல்லாம் பேராவாக எழுதுவோம், புதினமும் பேராவாக எழுதுவோம், சிறுகதையும் அப்படியே வரிசையாக அப்படியே ஒரு புக்கு மாதிரி பேராவாக எழுதிட்டே வரோமா, அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்ற மாதிரி நம்மளோட தமிழானது ஒரு வளர்மொழியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தாவரங்களுடைய இலை பெயர்கள். ஓகேங்களா? ஸோ ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை சொல்லலாம். அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு சொல்லுவோம். அருகம்புல், கோரைப்புல், நெல்லு தாள், வரகு தாள், மல்லியோடைய இதை வந்து தழைன்னு சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு. ஓகேங்களா? ஸோ கமுகு அல்லது பார்க்கனால என்னது அப்படியே வந்து கூந்தல் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழ் அப்படின்றது ஒரு புதுமை மொழியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ் அப்படின்றது அதாவது இணையம்,
முகநூல், இங்கே அப்படியே நம்ம படிச்சுக்கலாமா? இணையம்னாலே எனது இன்டர்நெட், சரிங்களா? முகநூல் அப்படின்னாக்கா ஃபேஸ்புக். புலனம், கட்சேவி புலனம் சொல்லுமா? வாட்ஸ்அப். வாய்ஸ் சர்ச், குரல் தேடல். தேடுபொறி, சர்ச் இன்ஜின். ஆப்னா செயலி. அடுத்து டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்கிட்டால் கூறலாம் சொல்கிறாங்க. ஸோ சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் நம்மளுடைய தமிழ் மொழின்றது விளங்குகின்றன. அது மட்டுமா அப்படின்னாக்கா அது நம்மளோட தமிழ் அப்படின்றது ஒரு அறிவியல் தொழில்நுட்ப மொழியாகவும் இருக்குது, சரிங்களா? அதாவது என்ன சொல்லிப்பாங்கனாக்கா நம்மளுடைய தமிழ் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியானது எல்லா விதத்திலும் நம்ம சிறந்து விளங்குகின்றது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் எண்கள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? தமிழ் எண்களை எப்படி நம்ம எழுதுவோம், அதாவது எண்கள் 1ன்றத கான் போடுவோம், 2ன்றது ஊ, 3 ஞா, 4 சா மாதிரி போட்டு மேலே ஒரு கோடு, 5 ரு, 6 சா அப்படி துணிக்கால் சேர்த்து போடுவோம், 7 ஏ, 8 ஆ, 9 கூ மாதிரி போடணும். அப்புறம் 1க்கு பதிலாக கா, 0க்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சுக்கணும், ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான் நமக்கு வளர்த்தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டென்ட்டு. அடுத்தது பாருங்கள். ஸோ இது நமக்கு கண்டிப்பாக படிச்சுக்கணுமா அப்படின்னாக்கா ஷோராக படிச்சுக்கணும். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள், சரிங்களா? அதாவது இதெல்லாம் ஃபஸ்ட்டு எந்தெந்த நூலில் ஆளப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா அப்படின்றத நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா பக்கத்துலேயே ஒரு பேப்பர் எழுதி ஒட்டி வச்சுருப்பேன். அதாவது கோர்வையாக ஒரே இடத்துல எழுதி வச்சுருப்பேன். ஸோ இங்கே வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு இதெல்லாம் நமக்கு திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாம் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி இதெல்லாம் தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கோடை, மருந்து இதெல்லாம் நமக்கு அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. பார்ன, பெரும்பான்மையற்றபடை, வேளாண்மை, கலித்தொகை. ஸோ வேளாண்மைன்றது நம்ம திருக்குறள்லையும் வரும், கலித்தொகையிலையும் வரும். அடுத்து உழவர் அப்படின்றது நற்றிணை, சரிங்களா? வெள்ளம்ன்றது 10 சரிங்களா? இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்துருப்பீங்க. இது நான் ஒரு ஷார்ட்கட் வச்சு நான் படிச்சிருந்துருப்பேன், சரிங்களா? ஸோ இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ திருக்குறளில் இந்த வேளாண்மைன்றது திருக்குறள்லேயும் வரும், கலித்தொகையிலையும் வரும், ஓகேங்களா? மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசுன்றது திருக்குறளில் தான் வருமே, ஓகேங்களா? அரசியல் அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க. திருக்குறளில் அரசியல் அப்படின்ற இது இருக்குது, ஓகேங்களா? பொருட்பாலில் அரசியல் அப்படின்ற ஒரு இயல் இருக்குமா, சரிங்களா? ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது என்ன இருக்குது? வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசுங்களா? ஸோ நம்மளுடைய அரசு கவர்மெண்ட் ஆனது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா உயிர்கள், மருந்துன்னு ஒரு பிரச்சனையே இல்லாமல் அன்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை இப்போதைக்கு நம்மளுடைய காலத்தில் கரண்ட் ட்ரெண்டிங்கில் சாப்பாடு தாண்டி மாத்திரை தான் நமக்கு சாப்பாடாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் வேளாண்மைக்கு சரியான முக்கியத்துவம் அரசு கொடுத்துச்சு அப்படின்னாக்கா உயிர்கள் எப்படி இருக்கும்? அன்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் குறுந்தொகை. ஸோ குறுந்தொகைன்றது நமக்கு பாம்பு, முதலை, மீன் இதெல்லாமே நமக்கு குறுகிய ஒரு பாதையிலே போயிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள் தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது அப்படியே இங்கே பாருங்கள் ஒரு உலகம், சரிங்களா? நம்மளுடைய உலகம் இருக்குது, பூமின்ற உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய ஊர்கள் இருக்குது, சரிங்களா? அந்த ஊரில் நிறைய உயிர்கள் இருக்குமா? உலகம், ஊர், அந்த ஊரில் உயிர்கள் இருக்குது. அந்த உயிர்கள் எப்படி இருக்குங்களாம்? அன்பாக மகிழ்ச்சியாக இருக்குங்களாம், ஓகேங்களா? ஸோ உலகத்தில் ஊர் இருக்குது, ஊரில் உள்ள உயிர்கள் அன்பாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. அடுத்தது புகழ், செல், ஒளி, முடின்றது நான் அப்படியே படிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகநானூறு. ஸோ கோடை, மருந்து. கோடை காலத்தில் நம்ம மேக்ஸிமம் வெளில போக மாட்டோம், அகம்னாலே என்னது உள்ளே இருப்போம். மருந்து, மருந்துன்றது நம்ம உள்ளே எடுத்துப்போம், உள்ளுக்கு தான் மருந்து எடுத்துப்போம். அடுத்தது பார் அப்படின்னாலே பெரும்பான் ஆற்றுப்படை, ஓகேங்களா? ஸோ பார் பெரும்பான் ஆற்றுப்படை. அடுத்தது வேளாண்மைன்றது திருக்குறள்லேயும் வரும், கலித்தொகையிலையும் வரும், சரிங்களா? ஸோ வேளாண்மை செய்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் சாப்பாடு என்னதான் அவங்களுக்கு களி தான் சாப்பிடுவாங்க. அடுத்தது உழவர் அப்படின்றது நற்றிணை, ஓகேங்களா? உழவர்னா நற்றிணை, உழவு அப்படின்னாக்கா திருக்குறள், அதாவது வேளாண்மைன்ற மாதிரி வரும், சரிங்களா? ஓகே. ஸோ உழவர் அப்படின்னாலே நற்றிணை. நெக்ஸ்ட்டு வெள்ளம்
10 ரூபா. ஓகேங்களா, வெல்லம் 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இதுதான் நமக்கு வளர்த்தன்மை அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு 6th கம்ப்ளீட் பண்ணவே 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 7th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 8ல் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஸோ இங்கே பாருங்கள், இது நமக்கு 7th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 8. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இருக்குங்களா, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஸோ ஓகேங்களா, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதான் என்னது மொழி. ஓகேங்களா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவையான கருவி தான் என்னது மொழி. அது ஒரு கருத்தை மற்றவர் அறிந்து செயல்பட உதவுகின்றது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கரெக்டு தானே? ஓகேங்களா, ஸோ அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை வச்சு, ஓகேங்களா, ஆரம்பத்திலலாம் நமக்கு வெறும் டயக்ராம் மட்டுமே தான் நமக்கு அந்த பாறையெல்லாம் வரைஞ்சிருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி பாறைகள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஓலைச்சுவடிகள் அப்படியே கடந்து நமக்கு நிறைய விஷயங்கள்ன்றது இப்போ அப்டேட்டடாக நமக்கு சிஸ்டமேட்டிக்காக நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு மொழியோடைய மூலமாக தான் நம்ம மனிதரின் சிந்தனைன்றது எப்படிலாம் இருந்தாங்கன்றது நமக்கு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுவாக தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாக தான் நமக்கு மொழி அப்படின்னுடையது தோன்றியிருக்கு. அடுத்தது, வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி ஆகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலை. சரிங்களா, ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். இதில் உள்ள ஒவ்வொரு லைனுமே நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். சரிங்களா, ஸோ மொழியின் முதல்நிலை எது அப்படின்னாக்கா பேசுவதும் கேட்பதும் தான் மொழியோட முதல்நிலை. இப்போது ஒரு குழந்தை இருக்குது. ஓகேங்களா, அந்த குழந்தை எடுத்தடுப்பில் உட்காந்து நமக்கு நோட்டு பின் எடுத்து வச்சு எழுதிடுமா அப்படின்னாக்கா கிடையாது. அந்த குழந்தைக்கு முதல்நிலை என்ன, நாம் பேசுகிறத கேட்கும். ஓகேங்களா, குழந்தையோட முதல்நிலை என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நாம் பேசுகிறத அதை காதால் கேட்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். ஸோ மொழியோட முதல்நிலை என்ன அப்படின்னாக்கா பேசுவதும் கேட்பதும் தான். கண்ணால் கண்டு உணருமாது வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவதும் எழுத்து மொழியாகும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அதை காதால் கேட்டுக்கிச்சு, அவர் பேச ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வரி வடிவமாக எழுதப்பட்டு ஒரு எழுத்து மொழி அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ முதல்நிலை என்ன அப்படின்னாக்கா பேசுவதும் கேட்பதும், இரண்டாம் நிலைன்றது எழுத்து மொழி. சரிங்களா, அதாவது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் தான் மொழியோடைய இரண்டாம் நிலை சொல்லலாம். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்தது நேரில் காண இயலாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகின்றது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க சப்போஸ் நமக்கு ஆப்போசிட்டில் இல்லை, எங்கே வேற எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், நாம் ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதி நம்ம அனுப்பிடுவோம். அப்போ அதுக்கு நமக்கு எழுத்து மொழி உதவுகின்றது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாக இருந்திருக்கு. ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. கரெக்டுங்களா? ஸோ டக்குன்னு நமக்கு உடனடி பயன்பாட்டிற்குனாக்கா, அதாவது இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதை நான் உங்ககிட்ட ஒரு பேச்சு வழக்கில் சொன்னால் தான் உங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. ஆனால் வரி வடிவில் அமைந்த எழுத்து மொழின்றது நீண்டகால பயன்பாட்டிற்கும் உரியது. சரிங்களா, ஸோ டக்குன்னு இப்போ நான் உங்ககிட்ட என்ன நினைக்கிறோம் அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. ஆனால் இதுவே நான் உங்களுக்கு கைப்பட ஒரு நோட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அது ஒரு நீண்டகால பயன்பாட்டிற்கு உங்களுக்கு உரியதாக இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே இருக்குது, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே இருக்குது. ஆனால் நம்ம தமிழானது பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகிய 2 வடிவங்களும் பெற்று நமக்கு பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேச்சு மொழி மொழியோட உயிர் நாடி அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா பேச்சில் ஒரு உணர்ச்சி இருக்கும், எழுத்தில் உணர்ச்சி இருக்குமானாக்கா இருக்காது. அப்போது எதில் உணர்ச்சி இருக்குது, ஒரு மொழியோட உயிர் நாடியாக இந்த பேச்சு மொழி தான் இருக்குது. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஓகேங்களா, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேனா இல்லை கஷ்டமாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை வெளிப்படுத்துவது ஒரு மொழியாக தான் இந்த பேச்சு மொழின்றது இருக்கும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. சரிங்களா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை வெளிப்படுத்தணும், அதோடைய நோக்கம்தான் பேச்சு மொழின்றது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவருடைய உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் இதுவுமே பேச்சு மொழி சிறப்பு கூறுகள் ஆகும். சரிங்களா,
பேசுகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அங்கே ஒரு ஏற்றத்தை இறக்கம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போது நம்ம வந்து இப்போது ஒரு டெலகிராமில் ஒரு ஆடியோ போட்டாலே நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு கூட வருமா? ஸோ இதெல்லாம் என்னது? இது எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கம். சரிங்களா? ஒரு ஆடியோ ப்ளே உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன்னாக்கா நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குங்களா? அப்படி இருந்தால் தான் அந்த மொழி பேச்சு மொழிக்குன்றது ஒரு உணர்வு இருக்கும், ஒரு உயிர்நாடியாக இருக்கும். அதுதான் வந்து பேசுபவருடைய உடல் மொழி ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுதான் என்னது? பேச்சு மொழியோட ஒரு சிறப்பு கூறுகள் ஆகும் சொல்கிறாங்க. அடுத்தது ஓகே, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம கடகன்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் பார்க்கலவங்க. அதுதான் சொல்லிப்பாருனாக்கா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். எனவே இவையே அன்றி வேறு வகை மொழிநிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழி ஆகும் சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா வரதராசன் சொல்லியிருப்பார். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? பேசப்படுவது கேட்கப்படுவது உண்மையான மொழி தான், அடுத்த நிலையில் வைத்து எண்ணப்படுவது, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். ஓகே, இதெல்லாம் கரெக்டு தான் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா இதெல்லாம் ஓகே தான், இது மட்டும்தான் மொழியா அப்படின்னாக்கா கிடையாது, வேறு வகை மொழிநிலைகளும் உண்டு. நம்ம நினைக்கிறது ஓகேங்களா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது கூட வந்து ஒரு மொழி தான் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார்? வரதராசன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிதளோ ஆகும் சொல்லிட்டு சொன்னது யார்? நன்னுள்ள பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார். அதாவது சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் அந்த பொருளை வேறுபடுமா? நம்ம ஒரு சொல்லை சொல்கிறப்ப அங்கே வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நமக்கு வந்து அங்கே வந்து என்ன சொல்ல வராங்க ஓகேங்களா, அந்த ஒரு பொருள் அப்படின்றது நமக்கு வேறுபடும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிதளவு ஆகும் சொல்லிட்டு நன்னுள்ள பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார். அடுத்தது வட்டார மொழி ஓகேங்களா. வட்டார மொழின்றது என்ன அப்படின்னாக்கா பேச்சு மொழி இடத்திற்கிடம் மாறுபடும், மனிதர்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடுகின்ற ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை தான் வட்டார மொழி சொல்லுவாங்க. அதாவது ஒரே மொழி தான், ஆனால் வந்து வேறு வேறு வடிவங்கள் இருக்கும், அதான் வட்டார மொழி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இருக்கிறது அப்படின்ற சொல்லை இருக்குது, கீது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான வகையினர் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் என்னது? வட்டார வழக்கு. அதாவது ஒரே மொழி தான், தமிழ் மொழி தான், ஆனால் அது பேசுகிறது வேறு வேறு வடிவங்களில் பேசுகிறாங்க. இருக்குது, கீது அப்படின்ற மாதிரி ஒரே மொழியான இந்த தமிழ் மொழியை, இருக்கிறது என்ற தமிழ் மொழியை வேறு வேறு வடிவங்களில் பேசுகிறது தான் என்னது? வட்டார வழக்கு. ஓகே, அப்போ கிளை மொழினா என்ன அப்படின்னாக்கா ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. இப்போது வாழும் இடத்துடைய நிலநமைப்பு, இயற்கை தடைகள் இதனுடைய காரணமாக அவங்க பேசும் மொழியில் சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பும் குறையும் பொழுது இந்த மாற்றங்கள் மிகுதியாக ஒரு புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழி தான் என்ன சொல்லுவாங்க? கிளை மொழின்னு சொல்லுவாங்க. இப்போது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் நம்மளுடைய திராவிட மொழியான தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வட்டார மொழின்றது தமிழ் மொழி மட்டும்தான், தமிழ் மொழியை வேறு வேறு வடிவங்களில் பேசுகிறாங்க. அதே கிளை மொழின்றது அப்படியே வந்து நம்ம தமிழிலிருந்து பிரிந்து போயிட்டு ஓகேங்களா, இப்போ ஒரு புதிய மொழியாகவே பிரிஞ்சிடும். எப்படி? ஒரு புதிய மொழியாகவே பிரிந்துடும். அதுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். அப்போது இதெல்லாம் நமக்கு கிளை மொழிகள் சொல்லலாம். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்றவை. சரிங்களா? அடுத்து எழுத்து மொழி. எழுத்து மொழி பொறுத்த வரைக்கும் நமக்கு பேச்சு மொழிக்கு நாம் தந்த ஒரு வரி வடிவம் தான் என்னது? எழுத்து மொழி ஆகும். ஓகே, எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதே கிடையாது. சரிங்களா? எழுத்து மொழியை பொறுத்த வரைக்கும் சொற்கள் வந்து அதாவது வந்து காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவது இல்லை, ஆனால் வரி வடிவம் மாறும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக அண்ணா காலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். அதை நம்ம இப்போ ரீசெண்டாக எப்படி எழுதுறோம்? அண்ணா காலை. சரிங்களா? அதாவது அங்கே சொற்கள் சிதையலை, இங்கேயும் அண்ணா தான் யூஸ் பண்ணுறாங்க, அண்ணான்னு தான் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் அண்ணா தான் சொல்கிறாங்க, இங்கே காலை தான் சொல்கிறாங்க, இங்கேயும் காலை தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கே சொற்கள் சிதையலை, அங்கே என்ன இருக்குது? வரி வடிவம் மட்டும்தான் மாறி இருக்குது. இங்கே அண்ணா அப்படின்ற இதை வந்து நாம் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ வரி வடிவம் மட்டுமே மாறுமே தவிர சொற்கள் சிதையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஸோ பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழி இலக்கிய வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உண்டு.
பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், ஆனால் எழுத்து மொழியில் முழுமையாக எழுதப்படும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா சாப்பிட்டான், நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது பேச்சு மொழி. அதுவே நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம வந்து நல்லா தெளிவாக நிறுத்தற்குறியோடு எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது எழுத்து மொழி ஆகும். ஸோ பேச்சு மொழியில் வந்து நமக்கு அந்த சொற்கள் வந்து பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், ஆனால் எழுத்து மொழியிலும் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். அதான் சொல்கிறாங்க. ஸோ பேச்சு மொழி வந்து ஒரு உலக வழக்கு, எழுத்து மொழி ஒரு இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம அப்படியே அந்த உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவோம். ஆனால் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு கோவ உணர்ச்சியோடு எழுதியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிக்கிறவங்களுக்கு அது வந்து அவங்க நம்ம கோவமாக தான் எழுதியிருக்கோமான்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போனாக்கா அங்கே வந்து உணர்ச்சி கூறுகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா நான் இங்கே சரியான கோவத்தில் எழுதியிருந்திருப்பேன். அங்கே படிக்கிறவங்களுக்கு அதோட தாக்கம் வந்து எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன ஃபீலிங்ஸில் எழுதியிருக்கோன்றது அங்கே எழுத்து மொழியாக பார்க்குறப்ப அப்படியே நமக்கு வந்து பெருசாக எந்த அளவுக்கு நம்ம உணர்ச்சி வெளிப்படுத்தணுமோ அந்தளவுக்கு தெரியுமானாக்கா தெரியாது. உணர்ச்சி கூறுகள் கம்மியாக தான் தெரியும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த கான்செப்ட் வைஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இந்த லெசன்லாம் ஒரு லைன் ஒரு ரீடு விட்டுணும். அதுக்காக நான் உங்களுக்கு லைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது என்ன சொல்கிறாங்க, இரட்டை வழக்கு மொழி, அதாவது டிக்ளாசிக் லாங்குவேஜ். ஓகேங்களா? டயக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று குறிப்பிடுகின்றார். அப்போது பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு என்றும் குறிப்பிட்டவர் யார்? தொல்காப்பியர். அடுத்தது இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு கலைச்சொல்லாக்கத்தில் கவர் ஆகும். இரட்டை வழக்கு மொழி அப்படின்னாக்கா டைக்ளாசிக் லாங்குவேஜ். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பில் இருக்குது. ஏன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, புக்குக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போமா அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகின்றது. படித்தல் எழுதும் என்னும் இரண்டாம் நிலையிலே பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ வந்து குழந்தைகளுக்கு தாய்மொழின்றது அதாவது என்னென்னா குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தைக்கு நம்ம வந்து என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோன்றது அது வளர்கிற ரீஜன் அந்த இடத்த பொறுத்து இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அது வந்து சப்போஸ் வந்து கன்னடாவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கன்னட லாங்குவேஜ் தான் அவங்க தாய்மொழியான்ற மாதிரி ஆகிடும். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே தாய்மொழியாக எது இருக்கும், நம்ம தமிழ் மொழி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழ் தான் பேசுவோம். அப்போ அந்த குழந்தைக்கும் வந்து அந்த தாய்மொழின்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிறந்து வளர ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்பார்ட்டண்ட் வேறு என்ன இருக்குது, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. சரிங்களா? ஒரு மொழியானது உயிர்ப்போடு வாழ்வதற்கு தேவைப்படுகிறது பேச்சு மொழி. காலம் கடந்து வாழணும்னாக்கா இதெல்லாம் நமக்கு வந்து எழுத்து மொழி தான் நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும். காலம் கடந்து இருக்கணும் அப்படின்னாக்கா, அதே வந்து உயிர்ப்போடு இருக்குனாக்கா பேச்சு மொழி தான் நமக்கு தேவைப்படுகின்றன. ஸோ தமிழில் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெருசாக வேறுபாடு இருந்துச்சுனாக்கா அது என்ன சொல்கிறாங்க, இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்த நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழை பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றோம். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே வந்து நிறைய பயன்பட்டு வந்துச்சு. அதாவது ரொம்ப ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக நன்றாக சாப்பிட்டான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப முழுமையாக நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இக்காலத்தில் அந்த நிலைன்றது பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சரிங்களா? முழுமையாகலாம் பயன்படுத்தாமல் நல்லா சாப்பிட்டான் அப்படின்ற அளவுக்கு பேச்சு தமிழிலே வந்து பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம பாரதிதாசனுடைய ஒரு பாடல் வரிகள் பாருங்கள். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வது வேண்டும் அப்படின்ற மாதிரி பாரதிதாசனுடைய ஆசையாக வந்து சொல்லியிருப்பார். செந்தமிழை செழுந்தமிழாக விளங்க பாடுபடுவோம் என்று சொன்னது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழ் மொழியை செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் என்று சொன்னவர் யார்? பாவேந்தர். எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுத வேண்டும் சொன்னது யார்? பாரதிதாசன். வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினும் பெயர்களெல்லாம் கண்டு பாரதிதாசன்.
தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படி சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ மொழியோட முதல்நிலை என்ன? பேசுதல் கேட்டல். ஒலியோட வரியோடும் என்ன? வரி வடிவம்னாலே அதான் நம்ம வந்து ஒரு வடிவத்தில் எழுதுகிறோம், அது வந்து என்னது? எழுத்து தான். அடுத்தது தமிழின் கிளை மொழிகள் ஒன்று தெலுங்கு. ஸோ கன்னடம், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் நமக்கு தமிழுடைய கிளை மொழிகள் ஆகும். பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு. ஓகேங்களா? எழுத்து மொழி இலக்கிய வழக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகே, சொன்னது யாருனாக்கா தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ நம்ம 7th ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 8th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 8ல் தமிழ் வரிவடி வளர்ச்சி. ஸோ இங்கே பாருங்கள், இது நமக்கு 8th ஃபஸ்ட் டேர்ம் தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. ஓகேங்களா? எல்லாமே நமக்கு பேஜ் நம்பர் 8 வருது பார்த்தீங்களா? சரி, ஓகே பாருங்கள். தமிழ் வரிவடிவ வளர்ச்சி இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும் பார்க்கலாம் ஆஃபீஸர். ஸோ என்ன அப்படின்னாக்கா, மனிதன் தோன்றிய காலத்தில், ஓகேங்களா, மனிதன் வந்து தன்னுடைய கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். ஆமாம், மொழி நிலை பெற செய்ய எழுத்துன்னு ஒன்று உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ கருத்தை அறிவிப்பதற்கு மொழின்னு ஒன்று கண்டுபிடிச்சி அது நிலைப்பெற செய்வதற்காக உருவாக்கப்பட்டதான் என்னது? எழுத்து அப்படின்றது. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவருக்கு தெரிவிக்க சைகையை தான் ஆரம்பத்தில் பயன்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் சைகை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா காலப்போக்கில் தன்னுடைய குரலை பயன்படுத்தி ஒரு சவுண்டு ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டனால் செம்மைப்பட்டு காலப்போக்கில் அவை பேச்சு மொழியாக உருவானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எழுத்துக்களின் தோற்றம். ஸோ என்ன பண்ணிடுவாடினாக்கா, மனிதன் வந்து தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன்னுடைய எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுதான் என்னது? எழுத்து விடயத்தின் தொடக்கநிலை. அப்போ எழுத்து விடயத்தின் தொடக்கநிலை என்ன அப்படின்னாக்கா குறியீடுகள். இது கொஸ்டின் கேட்பாங்க. எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை எது? குறியீடுகள் ஆகும். சரிங்களா? தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் அந்த பொருளுடைய ஓவிய வடிவமாக இருந்தது. ஓகேங்களா? அங்கே வந்து முழுக்க முழுக்க ஒரு ஓவியமாக தான் வரைஞ்சிருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? ஓவிய எழுத்து வடிவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கா ஒவ்வொரு வடிவமும் வந்து அந்த வடிவத்துக்குரிய முழு ஒளியாக சொல்லை வந்து குறிப்பதாக மாறியது. ஒவ்வொரு வடிவமும் அந்த சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாக இருந்துச்சு. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, கல்வெட்டுகளில் எழுத்துக்கள் அமைப்பு. ஸோ நம்ம கல்வெட்டில் பார்த்தோன்னாக்கா சா என்ற வட எழுத்து மட்டும்தான் இருக்குது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தும் கிடையாது. எகரு உகரு குறில் நெடில் வேறுபாடு கிடையாது. இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அச்சுக்கலை. அதாவது நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றது நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்திருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் ஃபைனலாக வந்து அச்சுக்கலை அப்படின்ற ஒன்று தூண்டுச்சு பார்த்திங்களா? அதுக்கப்புறம் தான் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றது இப்பொழுதில் ஒரு நிலையான வடிவத்தை பெறுவது காரணமே இந்த அச்சுக்கலை தோன்றதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரிவடிவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்கள், செப்பேடுகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படியே நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பழைய வரி வடிவங்கள். சரிங்களா? கல்வெட்டுகள் அப்படின்றது கிமுன்னா பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் அப்படின்றது கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழெழுத்து என இரு வகையை பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற தமிழ்ன்றது பழைய வரி வடிவம் அப்படின்றது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதெல்லாம் நமக்கு வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ தஞ்சாவூர் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் கோயிலில் பார்க்கலாமா? ஓகேங்களா? அடுத்து வந்து செப்பேடு. ஓகேங்களா? ஸோ நமக்கு செப்பேடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நமக்கு வந்து செப்பேடு கொடுத்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழுடைய பழைய வரி வடிவங்கள் காணலாம். ஓகேங்களா? ஸோ கல்வெட்டு அப்படின்றது நமக்கு வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றது. செப்பேடுன்றது கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றது. ஓகேங்களா? ஸோ கல்வெட்டில் காணப்படும் ஓவியங்களை வந்து வட்டெழுத்து எனவும் செப்பேடில் காணப்படும் வடிவங்கள் வந்து தமிழெழுத்து எனவும் வந்து இரு வகையை பிரிச்சிருக்காங்க. அதாவது கல்வெட்டு, செப்பேடு ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழெழுத்துன்ற மாதிரி 2 வகை பிரிச்சிருக்காங்க. வட்டெழுத்துன்னு என்ன அப்படின்னாக்கா வளைந்த கோடுகளால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வளைஞ்சு இருந்துச்சுனாக்கா அது வந்து வட்டெழுத்து என்றும், அதுவே தமிழ் எழுத்து அப்படின்னாக்கா இந்த காலத்தில் எழுதப்படுகின்ற தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் டேட்டா வைஸ் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். என்ன அப்படின்னாக்கா
சேர பாண்டிய, ஓகேங்களா, இவங்களோட பகுதியில் எந்த நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனத்தில் மேக்ஸிமம் என்ன இருந்திருக்கு, வட்டெழுத்து தான் இருந்திருக்கு. அடுத்தது சோழர் காலம், முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டு, சரிங்களா. ஸோ 11ஆம் நூற்றாண்டுக்கு பின் கிடைக்கின்ற கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணலாம். அப்போ வட்ட எழுத்துக்கள்ன்றது சேரர் பாண்டியருடைய காலத்தில் காணலாம், தமிழ் எழுத்துன்றது சோழர் காலத்தில் காணலாம், ஓகேங்களா. சோழர் காலம்ன்றது 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான், சேர பாண்டியன்றது 8 முதல் 11 நூற்றாண்டு இந்த காலகட்டம் வரை இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேட்டா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதுன்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்டு கூற்றை கவனி, எது சரி எது தவறுன்னு கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன, சரிங்களா. ஸோ கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னது, கண் எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனை சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, கண் எழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி, கண் எழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வரி வடிவ வளர்ச்சி. ஸோ எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களுடைய தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து இப்படி எழுதலாமே அப்படின்ற மாதிரி அந்த எழுதப்படும் பொருளுடைய தன்மை, அதுக்கு வந்து ஒரு அழகு ஏற்படுத்துகின்ற காரணங்களால் எழுத்துக்கள் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை எழுதுவதற்கு 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. அதில் அருச்சொல் கல்வெட்டு இதற்கு சான்றாகும். இந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் இருந்திருக்கு, வட்ட எழுத்தும் இருந்திருக்கு. ஸோ தமிழ் மொழியை எழுதுவதற்கு 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறச்சொல் கல்வெட்டு மூலம் நாம் அறியலாம். அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த கல்வெட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அறச்சொல் கல்வெட்டு. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஆமாம், நமக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி பாறையில், சரிங்களா. அடுத்து வந்து செப்பேடு, சரிங்களா. செப்பேடெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பாருங்கள், செம்மையாக இருக்கும், சரிங்களா. ஸோ செப்பேடு, ஓலை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களுடைய வடிவங்கள் வந்து அமைந்தன. பாறைகளில் வந்து செதுக்கிறப்ப வளைகோடுகள் பயன்படுத்த முடியாது, சரிங்களா. ஸோ பாறையில் வந்து நம்ம செதுக்கிறப்ப வளைகோடு பயன்படுத்த முடியும்னா முடியாது. அடுத்தது அங்கே வந்து நேர்கோடு மட்டும் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓலை பொறுத்த வரைக்கும் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் வந்து எழுதுவது கடினம், அதனால் வந்து வளைகோடு மட்டும் தான் பயன்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, பாறை இருக்கா, பாறையில் வந்து வளைகோடு பயன்படுத்த முடியாது, சரிங்களா. ஸோ நேர்கோடு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதுவே ஓலையினாலே அதில் நம்ம வந்து புள்ளி வைக்கிறதோ கோடு போடுறதோ பண்ணாக்கா என்ன ஆகிடும், கிழிஞ்சிடும், அது கரெக்டுங்களா. அதனால் அதில் வளைகோடு மட்டும்தான் நாம் பயன்படுத்த முடியும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓலை வலை, பாறை நேர், அந்த சவுண்டுன்றது நமக்கு வந்து ஒரே ஃபேமிலியாக வரும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், புள்ளிகளும் எழுத்துக்களும். ஸோ ஆரம்பத்தில் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிப்பதற்கு அந்த எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் அப்படின்றது தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துங்க, இந்த மாதிரி வந்து எது அந்த ஏக்கு மேலே புள்ளி வச்சா அப்படின்னாக்கா அது வந்து குறில் எது என்றும், அதுவே நார்மலாக எதுன்னு எழுதணும் அப்படின்னாக்கா அது வந்து நெடில் ஏது என்றும் ஒழித்திருக்காங்க. இதெல்லாம் வந்து தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இருந்திருக்கு, ஓகேங்களா. அது மட்டுமா அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போது கா புள்ளி வச்சுனாக்கா இது வந்து கா என்றும், ஓகேங்களா. ஸோ நார்மலாக காணுனாக்கா அது குறில் கா, அந்த கா பக்கத்தில் புள்ளி வச்சோன்னாக்கா அது வந்து நெடில் கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சுருந்தாங்கனாக்கா அது வந்து கை அப்படின்ற மாதிரியும், கேக்கு அப்புறம் வந்து 2 புள்ளி வச்சுருந்தாக்கா அது வந்து கவு அப்படின்ற மாதிரியும், ஓகேங்களா. அது மட்டுமா அப்படின்னாக்கா மகர எழுத்து குறிப்பதற்கு அந்த பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டிருக்காங்க. இப்படி இட்டுனாக்கா என்னது, அது வந்து மா, ஓகேங்களா. ஸோ மகர எழுத்து குறிப்பதற்கு இப்புன்றது இட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம், இணை கொம்பு, கொம்பு கால் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கால வழக்கில் வந்து துணைக்கால் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துருப்போம். ஸோ நெடிலை குறிப்பதற்கு துணைக்கால், அப்புறமேட்டுக்கா இரட்டை புள்ளிக்கு பதிலாக இணை கொம்பு, ஓகேங்களா. ஸோ கொம்பு கால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தோமே, ஓகேங்களா. ஸோ குற்றியலுகிற எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் அப்படின்றது சுத்தமாக இந்த காலத்தில் இல்லவே இல்லை. நம்ம இப்போலாம் இந்த மாதிரி எழுதுறோம்னாக்கா கிடையாது, ஓகேங்களா. ஓகே, அடுத்தது ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் அப்படின்றதுனால புள்ளி இடாமலே எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. ஏன்னா ஓலைச்சுவடியில் புள்ளி வச்சுனாக்கா அது வந்து ஓட்டை போட்டுக்கும். கல்வெட்டில் எழுத முடியுமானாக்கா அந்த இடம் வந்து நம்ம இப்படி அடிக்கிறப்ப ஓட்டு போடுறப்ப அந்த இதெல்லாம் பாறையில் செதஞ்சிரும். அதனால் நமக்கு வந்து புள்ளி இடாமலே எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறியும் இருக்காது, 10 பிரிதிலும் இருக்காது, அப்படியே எல்லாம் அப்படியே வரிசையாக அப்படியே வளைஞ்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார், வீரமா முனிவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்.
தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? வீரமா முனிவர் ஆவார். ஓகேங்களா? ஸோ எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் இந்த புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார்? வீரமா முனிவர். புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்கள் கலைந்தது யார் அப்படின்னாக்கா வீரமா முனிவர் தான். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்றத செஞ்சுருப்பார். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததே போதுமானது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு 8th என்ன பார்த்துருக்கோம்? தமிழ் வரி வடி வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ 6th 7th 8th நம்ம 3 ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெறுவதற்கு அச்சுக்கலை தான் காரணமாக இருந்திருக்கு. ஸோ வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டு எழுத்து. ஓகேங்களா? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருனாக்கா பெரியார். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கடந்தது யார்? வீரமா முனிவர் ஆவார். சரிங்களா? ஸோ இந்த வீடியோன்றது நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 லெசன்றது நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்ட் 3 அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த திராவிட மொழி குடும்பம் தமிழ்ச்சொல் வளம் 9th 10th உள்ளதை நான் டீச் பண்ணி போட்டுறேன். சரிங்களா? ஸோ ஓகே, நான் இது வரைக்கும் சொன்ன கண்டென்ட் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக உள்ள எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதோட 6 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.